டியர் ஆல் குட் ஈவினிங், வாழ்க வளமுடன். ஸோ ஒரு சின்ன மெசேஜ். என்ன மெசேஜ்னாக்கா, சில பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, குழந்தைங்களுக்கு சரியாக டைஜஸ்ட் ஆக மாட்டுது அப்படின்னாங்க. சிம்பிள், நீங்கள் ஒரு 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா 100% உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்லா பசிக்கும். அது என்ன 3 விஷயம்னாக்கா சிம்பிள். அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது தான் நம்மளும் சொல்கிறோம், நம்ம எதுவும் புதுசாக சொல்லலை. என்னென்னாக்கா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது, ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. ஸோ இந்த கேபிள் லைன்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ டிவி கிடையாது. ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல டிவியே இருக்காது அப்போது. ஸோ ரேடியோ தான் இருக்கும். அப்போவே என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடணும், பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸோ இப்போ அட்வான்ஸு டெக்னாலஜி, குழந்தைங்க இப்போ அடல்ட்ஸில் குழந்தைங்களும் பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஃபோன் கொடுத்து தான் சாப்பிட சொல்கிறாங்க, இல்லையா டிவி ஏதாச்சும் போட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்போது சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கனாக்கா, சாப்பிடும்போது மவுத்து மூடி, அதாவது வாயை மூடி நல்லா மென்று பொறுமையாக தான் சாப்பிடணும். ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா டிவி பார்த்துட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டைவர்ட்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, சரியாகவே மென்று சாப்பிடாம அப்படி அப்படியே முழுங்கிடுறாங்க, தண்ணி குடிச்சிடுறாங்க. அதாவது பாதி மென்று சாப்பிட்றாங்க, மீதி முக்கால்வாசி அப்படியே தான் முழுங்கிடுறாங்க. அப்போ என்னன்னாக்கா, அது வயிற்றில் போயிட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வயிற்றில் என்னென்ன மிஷினாக இருக்குது, உடனே டக்குன்னு அரிக்கிறதுக்கு. நம்ம மவுத்துலேருந்து ஒரு நீர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுதான் பார்த்திங்கனாக்கா ஃபுட்டை டைஜஸ்ட் ஆக்க வைக்கிறது. ஆனால் நம்ம மவுத்து மூடி சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா, அந்த நீர் அதான் நீங்கள் எப்படி சொல்கிற ஒரு தண்ணி மாதிரி நீர் சொரப்புன்னு வச்சுக்கலாம். ஸோ மவுத்தில் அது கூட மிக்ஸ் ஆகி நல்லா மென்று, அது கூட அந்த தண்ணி மிக்ஸ் ஆகி உள்ளே போகும்போது என்னன்னாக்கா, நம்ம உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் அது எடுத்துக்கும், ப்ரோட்டீன் வேணால் எடுத்துக்கும், தேவையில்லாத வேஸ்டேஜுக்கு அமைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குது. ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க, பசங்களாக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒன்று டிவி பார்த்துட்டு சாப்பிட்றாங்க, அப்படி இல்லையா ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றாங்க, இல்லையா பேசிக்கிட்டே சாப்பிட்ற ஃபுட்டில் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் இல்லாமல் ஏதோ சாப்பிட்றோம், பசிக்குது சாப்பிட்றோன்ட்டு அப்படி சாப்பிட்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ரசித்து ருசித்து சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி சாப்பிட்ணுன்னாக்கா, ஃபுட்டில் பார்த்திங்கனாக்கா ஸ்வீட் இருக்கணும், காரம் இருக்கணும், அதுக்கப்புறம் கசப்பு இருக்கணும், அப்புறம் தோறுன்னுவாங்க, அதான் ஒரு மாதிரி தோறு அது இருக்கணும். ஸோ புளிப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 வகை இருக்குது. என்னென்னாக்கா, காரம், இனிப்பு, கசப்பு, புளிப்பு, தோறு. இது 5ம் மிக்ஸ் ஆகிருக்கும்போது நம்மளுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ சாப்பிட்ற பசங்க ஃப்ரூட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டுறாங்க, வெஜிடபிள் அவ்வளோ சாப்பிட மாட்டுறாங்க, நார் சக்தி உள்ள பொருள் ரொம்ப எடுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா, நிறைய குழந்தைங்க இந்த மைதா சம்மந்த பொருளை தான் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. அது நிறைய விளம்பரத்தை பார்க்குறாங்க, அது எப்படி அவங்களுக்கு தோணுதுன்னு தெரில. ஸோ சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நார் சக்தி உள்ள பொருளெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அது நல்லா ஜீரணமாகும், நல்லா டைஜஸ்ட் ஆகும். பசங்க அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்ற ஃபுட்டில் கொஞ்சம் கவனம் வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு அந்த ஜீரண பிரச்சனையே வராது. இன்னொன்று, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிப்பு வாட்ரு, அதாவது கொஞ்சம் ஒரு சிப்பு வாட்ரு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னாக்கா, பசங்க இன்றைக்கி ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பாங்க, கத்தி பேசிகிட்டு இருப்பாங்க, த்ரோட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். டக்குன்னு இவங்க மென்னும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. அது என்னன்னாக்கா, டக்குன்னு த்ரோட்டில் போய் சிக்கிக்கும், பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு சிப்பு தண்ணி குடிச்சிட்டு அவங்க சாப்பிடும்போது என்னன்னாக்கா, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி சில குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு 1/2 லிட்டர் தண்ணிக்கிட்ட நிறைய குடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னன்னாக்கா, தண்ணி தேவைன்னா மட்டும்தான். உங்களுக்கு சாப்பிட முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதை சிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை த்ரோட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு சிப்பு நீங்கள் வாட்ரு எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய தண்ணியை குடிக்கக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடும்போது நல்லா வாயை மூடி, அதான் மவுத்தை க்ளோஸ் பண்ணி நல்லா மென்று சாப்பிட்டாங்கனாக்கா, குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாக பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 ஹவர் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம என்னன்னாக்கா, நம்ம அடல்ட்ஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், நம்ம நிறைய ஒரு ஃபெஸ்டிவலுக்குனாக்கா
எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், ஓகே ஷாப்பிங் பண்ணுறோம், இல்லை நம்ம வெளியே போகிறோம், வெக்கேஷனுக்கு போகிறோம், அப்புறம் படத்துக்கு போகிறோம், ஸோ டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம், இது எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஒதுக்குறோம். ஆனால் சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் அது ஒதுக்குறதே கிடையாது. ஏதோ அவசரமாக ஏதோ சாப்பிட்றோம், அப்படியே முழுங்குறோம், தண்ணி குடிக்கிறோம், போகிறோம். இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, அடல்ட்ஸுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அடல்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து கவனமே கிடையாது. சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ரசித்து ருசித்து சாப்பிடும்போது தான் அது வந்து நல்ல ஜீரணமாகும், டைஜஸ்டிவ் பிரச்சனையே வராது, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பேபிங்களுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா தேவையில்லாத எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. என்னன்னாக்கா அந்த ஒரு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குனாக்கா சின்ன ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட த்ரோட் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணனாக்கா சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அது நல்லா முழுங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்பூன் கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து சீக்கிரம் சாப்பிடணும், டக்கு டக்குன்னு சாப்பிடணுன்னா பெரிய ஸ்பூனில் வந்து அது முழுங்குதுங்களோ இல்லையோ ஏற்று டக்கு டக்குன்னு அள்ளி வாயில் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு வயசு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதனோட த்ரோட்டு ரொம்ப மென்மையான த்ரோட்டு. ஸோ இவங்க என்ன பண்ண பெரிய ஸ்பூனில் நிறையா அள்ளி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா சில குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கும். இல்லை வந்து ஃபுட்டு நிறைய வாய் ஃபுல்லாக வச்சு திணிச்சிட்டாக்கா அது எப்படி முழுங்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது சின்ன ஸ்பூனில் கொடுங்க. அதுங்க நல்லா சாப்பிட்டு முழுங்கிட்ட பிறகு அடுத்த ஸ்பூன் கொடுங்க. நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுங்குங்க. குழந்தைங்க வந்து உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து யூரின் நல்லா போகிறாங்களான்னு செக் பண்ணுங்கள், மோஷன் கரெக்டாக போகிறாங்களான்னு செக் பண்ணுங்கள். எந்த ஒரு குழந்தை வந்து தினமும் மோஷன் போகிறாங்க, அதே மாதிரி பாத்ரூமில் போனாக்கா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் பாத்ரூம் போயிட்டு வராங்க பாருங்கள், அந்த குழந்தைங்க வந்து வயிறு வந்து அவ்வளோ சூப்பராக உள்ள டைஜஸ்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹெல்த் பிரச்சனையே வராது. சில குழந்தைங்க வந்து பாத்ரூமே போக மாட்டாங்க. அது 2 பாத்ரூமாக இருந்தாலும் சரி, 1 பாத்ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் போவாங்க. சில பேர் 2 நாள் ஆனாலும் சில குழந்தைங்க போகாமலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாக்கா நிறைய பிரச்சனை வரும். குழந்தைங்க தினமும் எழுந்து தினமும் வந்து யூரின் போகணும், மோஷன் போகணும். இது எல்லாம் வந்து நம்ம வந்து குழந்தைங்கள வந்து இதுதான் அந்த குழந்தைங்க மேலே கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது. பசங்க வந்து யூரின் போகும்போது ஒயிட்டாக போதா எல்லோ போதான்னு கேட்கணும். அதே மாதிரி மோஷன் போகும்போது இதில் என்ன நம்ம குழந்தைங்க கிட்டே பேசுறதுல என்ன அது வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, என்னடா மோஷன்லாம் கிளியராக போதா, அது ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கேட்கறதுல தப்பே கிடையாது. மோஷன்லாம் நல்லா போதா, எதுவும் பிரச்சனை இல்லை, யூரின்லாம் நல்லா போதா அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கணும். ஸோ நார் சக்தி பொருளை நல்லா கொடுங்க, வந்து ஃப்ரூட்ஸு கொடுங்க, அப்புறம் நட்ஸு கொடுங்க. வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜங்க் ஃபுட்லாம் சொல்கிறாங்க. நாங்களாம் சின்ன வயசில் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கனாக்கா நட்ஸு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. வந்து நீங்களும் அந்த மாதிரி கொடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.